நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இன்னைக்கு மார்க்கெட்டு ரொம்பவும் கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு. அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் மார்க்கெட் ரொம்ப கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு. மோஸ்ட்லி இந்த வாரம் டிசம்பர் மந்த் எக்ஸ்பிரி. ஸோ ஹைலி வொலாட்டைல் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதான் லாஸ்ட் வீக்லாம் மார்க்கெட் சஸ்டைன் ஆகும்னு நாம் நினச்சிட்டு இருந்தோம். பட் லாஸ்ட் வீக் ஹெவி வொலாட்டைலாக இருந்தது. பட் இந்த வீக்கு வொலாட்டிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது மார்க்கெட் சஸ்டைன் ஆகிட்டு இருக்குது. அதுதான் மார்க்கெட். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறது தான் மார்க்கெட். ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப ஹெல்த்தியாக தான் ஓப்பன் ஆச்சு. சிங்கப்பூர் நிஃப்டி மோர் தென் 75-100 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. நேற்று யூஎஸ் மார்க்கெட்டும் ஆல்மோஸ்ட் 300 எபோவ் ப்ளஸில் தான் க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி காலையில் ஏசியன் மார்க்கெட்டும் எல்லாமே க்ரீனில் தான் இருந்துச்சு. எந்த ஒரு ஏசியன் மார்க்கெட்டும் நெகட்டிவில் இண்டிகேட் பண்ண கிடையாது. ஸோ நம்ம சிங்கப்பூர் நிஃப்டி 75-100 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம நிஃப்டியும் ஓப்பன் ஆச்சு. 100 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் ஓப்பன் ஆச்சு. 17,175 ஓப்பன் ஆச்சு நிஃப்டி ஃபியூச்சரு. அதுக்கடுத்து 17,175 டு 17,220 அங்கேயே கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் 17,258 வந்துச்சு ஹை நிஃப்டி ஃபியூச்சர். தென் அதாவது காலையில் ஒரு ½ hour மார்க்கெட் நல்லா கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்துச்சு, நல்லா ஆக்ஷன் இருந்துச்சு. லாஸ்ட் 1 hour கொஞ்சம் ஆக்ஷன் இருந்துச்சு. கரெக்டாக 2:20க்கு மார்க்கெட்டு சடனாக இறங்குச்சு. அதாவது 17,250லேருந்து 17,170 வரை வந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 70 பாயிண்ட்ஸ் வித்தின் 15 மினிட்ஸில் இறங்குச்சு. இறங்கிட்டு அதே 15 மினிட்ஸில் மார்க்கெட் பவுன்ஸ் ஆச்சு. ஸோ நல்லா பாருங்கள், இந்த புல் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் மார்க்கெட்டு இன்ச் பை இன்ச்சாக தான் ஏறுது. ஆனால் பேர் வந்தாங்க அப்படின்னா, பேரிஸ் மார்க்கெட் இல்லை மார்க்கெட் செல்லிங்கில் இருக்குது அப்படின்னா ஹெவியாக இறங்கும். ஓகேங்களா? இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள், காலையில் 17,180லேருந்து மெதுவாக இன்ச்சு பை இன்ச்சாக 2 பாயிண்டாக 3 பாயிண்டாக ஏறி 17,260க்கு போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து எப்படி இறங்குச்சு பார்த்தீங்களா? வித்தின் 15 மினிட்ஸில் 70-75 பாயிண்ட்ஸ் இறங்குச்சு. ஸோ இதுதான் பேர் பவர். இந்த ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த புல்லுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வருஷத்தில் ஆல்மோஸ்ட் 10 months அவங்களுடைய ஆதிக்கம் தான், அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டை இன்ச்சு பை இன்ச்சாக ஏற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த 10 மாதத்தில் அவங்க என்ன சம்பாதிச்சாங்களோ அது பேருங்க நாட் மோர் தென் 1 month, ஒரு மாதத்துக்குள்ளே அவங்க ஏர்ன் பண்ணிட்டு வந்துடுவாங்க. எப்பவுமே பாருங்கள், இந்த இன்ட்ராடே பிளேயர்ஸ் பொறுத்தவரையும் பேர் மார்க்கெட்டில் நல்லாவே ஏர்ன் பண்ணுவாங்க. பட் அந்த புல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுவாங்க, பட் ரொம்ப ஸ்லோவாக தான் ஏர்ன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி மார்க்கெட் அப்படி தான் இருந்துச்சு, ரொம்ப கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கு ஓவராலாக இன்னைக்கு சென்சஸ்ஸு 475 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் க்ளோஸ் ஆச்சு. நிஃப்டி 17,200க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்குது. நல்லா பாருங்கள், 17,200க்கு மேலே ரொம்ப நாளைக்கு அப்புறம் க்ளோஸ் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 20-day மூவிங் ஆவரேஜுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் திங். அதுக்கு அடுத்ததான் நம்ம லோக்கல் கியூஸில் ஓமைக்ரான் கேஸ் தான். ஓமைக்ரான் கேஸு அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் 600 கேஸ் இந்தியாவில் ரிஜிஸ்டர் ஆகிருக்குது. டெல்லியில் நைட் கர்ஃப்யூ அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அங்கே இருக்கிற சினிமா, மால் இதெல்லாமே க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஓமைக்ரானும் ஹெவியாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. இப்போ லோக்கல் கியூஸில் அப்படின்னா மெயினாக ஓமைக்ரான் கேஸ் மட்டும்தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதுக்கு அடுத்ததாக க்ரூட் ஆயில் இப்போ ஆல்மோஸ்ட் $80 பக்கம் வந்துருச்சு. ஸோ இது ஒரு பேட் நியூஸ் தான் மார்க்கெட்டுக்கு. ஓமைக்ரான் கேஸ், ரெண்டாவது க்ரூட் ஆயில் $80 நியர் வந்துருச்சு. ஓகேங்களா? இது மட்டும் தான் இப்போ இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஒரு பேட் நியூஸு. பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னா ஒன்லி ஒன் திங், எஃப்ஐஸு செல்லிங்கு குறைச்சிருந்தாங்க, இன்னைக்கு பையிங்க்கு வந்திருக்கிறாங்க. எவ்வளோ பை பண்ணிக்கிறாங்கன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு எல்லா இண்டெக்ஸுமே நிஃப்டி, ஆட்டோ, எனர்ஜி இண்டெக்ஸு, ஃபார்மா இண்டெக்ஸு, பேங்கிங் இண்டெக்ஸு, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே இன்னைக்கு க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்குது. மிட் கேப் இண்டெக்ஸு 1% ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 1.5% ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஐடி இண்டெக்ஸ் கண்டினியூவாக அவுட் பெர்ஃபார்மில் இருக்குது. டெக் மஹேந்திரா, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் எல்லாம் கண்டினியூவாக அவுட் பெர்ஃபார்மில் இருக்குது. அவங்களுக்கு இந்த ஐடி ஸ்டாக்ஸ் ரிசல்ட்டு ஜனவரி 2nd வீக்லேருந்து வரும். ஸோ இப்போவே நல்ல ஒரு அவுட் பெர்ஃபார்மில் இருக்குது. ஒருவேளை அவங்க இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் ரிசல்ட் கொடுத்தா கூட ப்ராஃபிட் புக்கிங் வந்துடும். அதாவது
பை ஆன் ரூமர்ஸ் செல் ஆன் நியூஸுங்கிற மாதிரி இப்போ வந்து ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படின்ட்டு ஏறிட்டு இருக்குது. இது வந்து ரூமர். நியூஸ்னா அவங்க வந்து இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் ரிசல்ட் கொடுத்தாலே இறங்கிடும், ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கு என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கு நான் என்ன கொடுத்தேன் அப்படிங்கிறத பார்த்தலாம். அதுக்கு அடுத்ததாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். அதாவது நாளைக்கு வெனஸ்டே, நார்மலாகவே மந்த்லி எக்ஸ்பிரிக்கு நாள், அதாவது வெனஸ்டே ஒரு மினி எக்ஸ்பிரின்னு சொல்லுவாங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வொலாட்டிலிட்டி இருக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். பார்க்கலாம் அது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கு என்ன கொடுத்தாங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? எஃப்ஐசி டேட்டா அப்டேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி 28 டிசம்பர். எஃப்ஐசி 207 கோடிக்கு பை பண்ணிக்கிறாங்க. அதான் ரொம்பவும் கம்மியாக தான் வாங்கியிருக்கிறாங்க. இந்த கம்மியாக வாங்கினதுக்கு நிஃப்டி டேஸ் ஐயில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? எஃப்ஐசி 207 கோடிக்கு பை பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக்கு 567 கோடிக்கு பை பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் ஒரு 775 கோடி ரூபாய்க்கு ஃப்ரெஷ்ஷாக பையிங் வந்துருக்குது. அதுதான் நிஃப்டி டேஸ் ஐயில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? டுடே இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு 9:26க்கு சீமென்ஸ் ஃபியூச்சர் பை கால் கொடுத்தேன். அதாவது 2460க்கு மேலே பை பண்ண சொல்லி கொடுத்துருந்தேன். நான் கொடுக்கும்போது 2450 to 52 இருந்துச்சு. அது 60 பிரேக் ஆன உடனே நான் 80 டார்கெட் கொடுத்துருந்தேன். 79 வரையும் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட்டு அச்சீவ்டு. ஓகேங்களா? இதில் வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். அதுக்கு அடுத்ததாக தீபக் நைட்ரேட் பை கால் கொடுத்துருந்தேன். 2390க்கு மேலே பை கால் கொடுத்துருந்தேன். நான் கொடுத்து ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அது பிரேக் ஆனவுடனே என்னுடைய டார்கெட் 2440 அச்சீவ்டு. 2435க்கு ஃபுல் ப்ராஃபிட் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இந்த 2 அலர்ட்டில் மட்டும் சீமென்ஸு ப்ளஸ் தீபக் நைட்ரேட்டில் மட்டும் ஆல்மோஸ்ட் 15,000 rupees ப்ராஃபிட்டு ஒவ்வொரு லாட்டு ட்ரேட் பண்ணியிருந்தோம். அதுக்கு அடுத்ததாக பேங்க் நிஃப்டி 34,500 கால் கொடுத்துருந்தேன். 810 to 830 கொடுத்துருந்தேன். நான் கால் கொடுத்ததுக்கப்புறம் 880 வரையும் போச்சு. பட் கொஞ்சம் அதாவது 950 to 1000 rupees வரையும் நான் டார்கெட்டு வெயிட் பண்ணேன். பட்டு ரொம்ப மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிட்டு இருந்துச்சுங்களா, 2:30 மணி பக்கமாக. அதனால் எக்ஸிட் கொடுத்துட்டேன். காஸ்ட்டுக்கு எக்ஸிட் கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், எக்ஸிட் பேங்க் நிஃப்டி 34,500 கால் அரௌண்ட் காஸ்ட் 800 to 820. நான் கொடுக்கும்போதெல்லாம் 820 825 கூட ட்ரேட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. அதாவது மார்க்கெட் கிளியராக இல்லை, ரொம்ப சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுங்களா. அதனால் ஒரு கேர்ஃபுல், அதாவது இதுதான் கேர்ஃபுல் ட்ரேட்னு சொல்கிற மாதிரி அந்த இடத்துல நான் வந்து எக்ஸிட் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அதாவது இதில் நான் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, எல்லா பேக்கேஜ் கிளைண்ட்ஸையும் ஒட்டுக்கா நம்ம வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு ஃபியூச்சர் கிளைண்ட்ஸ், ஸ்டாக் ஃபியூச்சர் கிளைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு ஆப்ஷன் பேக்கேஜ் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் இருப்பாங்க. எல்லா பேக்கேஜ் கிளைண்ட்ஸையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட்டில் இருக்கணும். ஓகேங்களா? கன்சால்டேட் ஆகிற மார்க்கெட்டில் எல்லா பேக்கேஜ் கிளைண்ட்டையும் திருப்திப்படுத்த முடியாதுங்கிறது நான் சொல்லிக்கிறேன். நான் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், நேற்று 17,000 புட் ஆப்ஷன் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இன்றைக்கி அதே தான் கண்டினியூ ஆகுது. 17,000 புட் ஆப்ஷன் ஆல்மோஸ்ட் 1 crore இருக்குதுங்க. ஓகேங்களா? 17,000ங்கிறது வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட். ஏதாவது ஒரு டிக்ளைன், எங்கேயாவது ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தால் கூட பை பண்ணலாம். 17,000 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு, ஸ்பாட்டு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு. ஸோ அதுதான் இது வந்து இண்டிகேட் பண்ணுது. 17,000 புட் ஆப்ஷன் ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ 17,000 கீழே நிஃப்டி இந்த 2 நாளைக்கும் போகாது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு இண்டிகேஷன். பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி பாருங்கள், கால் சைடு எங்கேயுமே ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதாவது 17,500 காலில் தான் சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் இதுவும் ஒரு சிக்னிஃபிகண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ புட்டில் தான் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட்டுக்கு ஏதாவது டிக்ளைன்ஸ் வந்தால் பை பண்ணலாம். புட்டு ஷார்ட் போகலாம், கால் பை பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பேங்க் நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் கால் புட்டு ஈக்குவலாக தான் இருக்குது. பட் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா 35,500 கால் ஆப்ஷன் கால் சைடு, புட்டு சைடு 35,000 புட் ஆப்ஷன். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஃபியூச்சருடைய இன்ட்ராடே டெக்னிக்கல் சார்ட்டு. பாருங்கள், நேற்று ஒரு புல்லிஷ் கேண்டல், இன்றைக்கி இன்னொரு புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ மார்க்கெட்டு கண்டினியூ அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் மார்க்கெட்டு நல்ல ஒரு சிக்னல் காட்டுது. ஸோ மார்க்கெட் ரேலி கண்டினியூவாக இருக்கும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த 17,300ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இந்த ஒரு பிக் பேரிஸ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டிலுடைய டாப்பு அப்படிங்கும்போது 17,300ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸு.
ஸோ 17,300க்கு மேலே சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக ரேலி வரும். அது எது வரையும் வரும் அப்படின்னா 17,400 வரையும் வரத்துக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போர்ட் என்னன்னா இன்னைக்கு வந்த லோ 17,160 ஒரு சப்போர்ட்டு, அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 17,100ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட். ஓகேங்களா? இப்போ நான் பார்த்துட்டு இருக்குது பேங்க் நிஃப்டி ஃபியூச்சருடைய இன்ட்ராடே டெக்னிக்கல் சார்ட்டு. அதாவது பாருங்கள், இந்த லெவல்லே தான் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்குது. 35,500 லெவலுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இன்றைக்கி ஸ்மால் பாடிடு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குது. பட் இது வந்து ரெட் கேண்டில் எதனால் இதாக இருக்குது அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனிங் லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? பட் ஹையர் லெவலில் 35,500 to 600 வரையும் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னா 35,000 தான் சப்போர்ட். ஓகேங்களா? 35,000 கீழே வந்துச்சுன்னா கொஞ்சம் வீக்னஸ் ஆகும். 35,600க்கு மேலே சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஃபர்தராக ரேலி வரும். அதாவது ஒரு ஷார்ட் கவரிங் வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்தாச்சு. நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு, நிஃப்டி ஃபியூச்சர், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எல்லாமே பார்த்தாச்சு. நல்லா ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.